ஹாய் டே 3யோட நவராத்திரி வராகி அம்மனுக்கு என்ன அலங்காரம் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி முதல் நாள் சந்தனம் காப்பு பண்ணியிருந்தால சந்தனத்தை எல்லாத்தையும் வராகி அம்மன் வந்து எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் கடைசி நாள் சொல்கிறேன் உங்களுக்கு. அது எச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு எல்லா அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டக்கடலை பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு நான் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். நான் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் புத்திரியும் வச்சிருக்கேன். நான் எதுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு தேங்காய் பூ அலங்காரம் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சந்தனத்தை பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருவண்ண தேங்காய் வந்து வச்சிருக்கேன். நான் வராகி அம்மன் சூப்பராக அந்த தேங்காய் பூ அலங்காரத்தில் அதை மட்டும் நெய்வேத்தியம் வந்து மாம்பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் சக்கரவள்ளி கிழங்கு இந்த வேக வச்ச கடலை இதெல்லாம் தான் நான் போட்டிருந்தேன். நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செண்புக்கு பூவில் தான் நீங்கள் வராகி அம்மனுக்கு மாலை போட்டிருந்தோம். ரொம்ப அழகாக சூப்பராக வந்து டே 3யோட பூஜை நல்லபடியாக எனக்கு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தீப தூபம்லாம் காஞ்சி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. இது மாதிரி 9 days 9 அலங்காரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வராகி அருள் பெருக எல்லாத்துக்கும்.